இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார். லூக்கா அதிகாரம் 23 வசனம் 43. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரது இரு பக்கங்களிலும் 2 திருடர்கள் அறையப்பட்டிருந்தனர். இந்த 2 திருடர்களும் வெவ்வேறு விதமாக நடந்து கொண்டனர். முதல் திருடன் இயேசுவுக்கு நேர்ந்த கொடுமைகளை பார்த்து மனம் வருந்தினான். தான் செய்த பாவங்களுக்கு வருத்தப்பட்டான். இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு அவரது ராஜ்யத்தில் இடம் பெற வேண்டும் என்று விரும்பினான். இரண்டாவது திருடன் இயேசுவை கிண்டல் செய்தான். தான் செய்த பாவங்களுக்கு வருத்தப்படவில்லை. இந்த கதை நமக்கு கூறுவது, நாம் தவறு செய்தாலும் மனம் மாறி கடவுளிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறார். மேலும் மரணம் நமக்கு எப்போது வரும் என்று தெரியாது. அதனால் இப்போதே கடவுளிடம் திரும்பி நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை இக்கதை நமக்கு வழியுணர்த்துகிறது.